வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மாவிளை தோரணம் கட்டுவது எப்படி. நான் எப்படியெல்லாம் மாவிளை தோரணம் கட்டுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசேஷ நாட்கள் அப்படின்னு வந்துருச்சுனாவே முதல்ல கட்டக்கூடியது மாவிளை தோரணம் தான். வீட்டுகள்லையும் சரி கோவில்கள்லையும் சரி மாவிளை தான் முதல்ல கட்டுவாங்க. மாவிளை கட்டிட்டாங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. அதாவது மாவிளை கட்டுவது ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது. மாவிளைகள் கட்டும் போகும்போது அந்த மாவிளை நுனியும் சரி முனியும் சரி கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து ஓட்டை உடைச்சல் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க. மஞ்சள் நூல் எடுத்துக்கலாம் அல்லது பச்சை நூலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் மஞ்சள் நூல் எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சள் நூலில் 2 வகையாக கட்டுவாங்க. அதாவது சில பேர் வந்து அந்த காம்பு நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியை மட்டும் நீட்டாக கட்டி சில பேர் கட்டுவாங்க. சில பேர் வந்து அந்த இதை வந்து மடக்கி கட்டுவோம். அதாவது அந்த இலையை மடக்கி கட்டுவோம். அதே மாதிரி மாவிலையை நான் திரும்பவும் சொல்கிறேன், கிளியராக எடுத்துக்கோங்க. ஓட்டை உடைச்சல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு கிளியரான ஒரு இலையை பறிச்சுக்கோங்க. அதாவது நம்ம வந்து வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, சண்டையாக இருக்குது, குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை நமக்கே வந்து உடம்பு முடியல, ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, கோவில்களுக்கெல்லாம் போக முடியல, மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் சனிக்கிழமை தோறும் 11 மாவிளைகளை பயன்படுத்தி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். எதுக்காக அப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் உள்ள திஷ்டி அதிகப்படியான திஷ்டி வந்துச்சுன்னா இப்படி தான் மன உளைச்சல், கஷ்டம், பணம் கஷ்டம் வரும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலாகவே இருக்கும். அது ஏன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நம்மளே ஒரு விசேஷத்துக்கு போகணும், ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சா கூட நம்மளை போக விடாது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாவிளைகளை 11 மாவிளைகள் இந்த மாதிரி மஞ்சள் நூல் எடுத்து கட்டி வீட்டு வாசலில் 11 நாள், அதாவது 11 வாரம் அல்லது 9 வாரம் இந்த மாவிளையில் கட்டுங்க. இது வந்து எனக்கு ஒரு ஐயர் சொன்னது. நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, அதாவது உடம்பு முடியல, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தொழில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுது இந்த மாதிரி கட்டுங்க அப்படின்ட்டு. அதை நான் இன்ன வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்போல்லாம் கட்டணும்னு தோணுதோ அப்போல்லாம் கட்டிடுவேன். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பூஜை பண்ணும்போது மற்ற நிகழ்ச்சிக்கு நடக்கும்போது கட்டுற வழக்கம் உண்டு. அது எப்பொழுதும் போல் கட்டிடுவேன். ஆனால் இந்த மாதிரி கட்டும்போது சனிக்கிழமை கட்டுவேன். சனிக்கிழமை கட்டிட்டேன் அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை அதை வந்து அப்புறப்படுத்திட்டு வேறு எது கட்டுவேன். நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள், கரெக்டாக அதில் 11 மாவிளைகளை வச்சு தான் நான் அதை கட்டுவேன். இந்த மாதிரி 11 மாவிளைகளை அப்படியே கட்டுறதுனாலும் கட்டலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அதற்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வைக்கிறேன். ஏன்னா மாவிளை தோரணம் கட்டுவது லட்சுமி கடாச்சத்தையும் வரவழைக்கக்கூடியது. மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருளை மாவிளையும் ஒன்று அப்படிம்பாங்க. அதனால தான் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது ஒரு மங்களகரமாக கட்டினா தானே அழகாக இருக்கும். அதுக்காக மங்களகரமாக நான் ரெடி பண்ணிட்டேன். வீட்டு நிலவாசலையும் கட்டிட்டேன். இப்படித்தான் நான் கட்டுவேன். பிரச்சனை உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் 11 மாவிளைகளை கண்டிப்பாக நீங்கள் கட்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது, எல்லா வகையிலையுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கண்டிப்பாக நம்பி கட்டினா மட்டும்தான். ஏன்னா ஒரு நாள் கட்டிட்டு அடுத்த நாள் விட்டுட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் கட்டுங்க. இதுக்கு எவ்வளோ காசு பணம்லாம் தேவையில்லை. சாதாரண இருக்கிற மாவிளையை கொஞ்சம் மஞ்சள் நூல் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம், இது எல்லாரும் ஈஸியாக கட்டக்கூடியது தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணி இது வரைக்கும் பயன்பட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் எப்படி தான் பயன்படுத்துவேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணி வைப்பேன். நான் வீடியோக்காக மட்டும் இல்லை, நான் பயன்படுத்தி எனக்கு ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.